தூத்தா ரீசெண்டா பிரைம் ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு ஹாரர் த்ரில்லர் சீரிஸ். இது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம சேனல்ல இந்த சீரிஸ் நான் பெருசா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி டெல்லர் விக்ரம் கே குமார். அதுலயும் அவரு ஹாரர் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணிருக்க விதம் கண்டிப்பா உங்களெல்லாம் படங்களும் யாவரும் நலம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். மாதவன் நடிச்சிங்க வந்தது 13B பேர்ல கூட தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை பத்தி நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பார்ப்போம். கடைசியா இதே ஆக்டர் நாக சைத்தன்யா கூடயே தேங்க்யூன்ற ஒரு படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு விக்ரம் கே குமார். அந்த படத்தை பத்தியுமே சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்போ அவர்கிட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் சீரிஸ் வரப்போகுது அப்படிங்கிறப்போ அதுக்கு நான் பயங்கரமா எக்ஸைட் ஆகி அப்போவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். நான் அதுல சொல்லியிருந்தது போல சீரிஸ்ங்கிறப்போ எனக்கு அதுக்கான டைம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. கொஞ்சம் முடிஞ்சளவு யாரையாவே நான் அதை பார்த்துட்டு வீடியோ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னது போலவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த சீரிஸ் பார்த்து நாட்கள் ஆச்சு. பட் அடுத்தடுத்து சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால ஃபைனலா இப்போதான் இதுக்கான வீடியோ பண்ண முடிஞ்சது. ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னலிஸ்டா தன்னோட லைஃபை ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்கு கதையோட கதாநாயகன். திடீர்னு தொடர்ந்து அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு லைஃப் த்ரெட்ஸ்ங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இது எல்லாமே சம்பவமா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழைய நியூஸ் பேப்பர்ல எழுதப்பட்ட மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யாரு பண்றா, அதுக்கான காரணம் என்னங்கிறத தேடி இறங்குற ஹீரோ. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத 8 எபிசோட் வந்து ஒரு சீரிஸ் தான் எடுத்திருக்காங்க. அத்தனை எபிசோடுமே ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸுக்கும் மேலதான். முதல் எபிசோட்ல எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம ஓப்பன் ஆகுற கதை அடுத்த அரை மணி நேரத்துல ஒரு பீக்குக்கு போகுது. இந்த சீட்டச் த்ரில்லர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பீக்குக்கு போகுது. அடுத்த 8 எபிசோடுக்கும் அந்த பீக்குல இருந்து கதை இறங்கவே இல்லை. அதுக்கு முழு காரணமும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி டெல்லர் விக்ரம் கே குமார்னு. இந்த கதையை அவர் சொல்லியிருந்த விதம், இந்த கதை சொல்லப்பட்ட விதம், அது த்ரில்லு மட்டும் இல்ல, எந்த ஒரு இடத்துலயுமே என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரும் குறையவே இல்லை. ஈவன் இதுல இடையில ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் வரும். அது பீரியட் ட்ராமா மாதிரி கதவே சம்மந்தம் இருந்தா கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக் அது தனி ஒரு வேர்ல்டு மாதிரியே தெரியும். ஆனாலும் கூட அதுல சில டாக்ஸ் எல்லாம் வச்சு அதை கிளைமேக்ஸ்ல அவங்க கனெக்ட் பண்ணியிருந்த விதம், சொன்னது போல இந்த கதை சொல்லப்பட்ட விதம் தான் அந்த ஒரு 8 எபிசோடையும் எந்த ஒரு சலிப்பு இல்லாம நம்ம ஒரே ஸ்ட்ரெச்ல உட்கார்ந்து பார்க்க வச்சது. அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருந்தது அவங்களோட ஸ்டோரி டெல்லிங். சின்ன சின்ன விஷயத்துக்கு கொண்டு நல்லா டீட்டெயிலும் கொடுத்து எழுதியிருந்தாரு டேரக்டர். அது இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸுக்கு ரொம்பவே அவசியம். இந்த கதைக்கான எழுத்து மட்டும் இல்ல, அதுக்கான திரைக்கதையுமே, நாட் ஜஸ்ட் ஸ்டோரி, அதுக்கான ஸ்கிரீன் பிளேயுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது இந்த சீரீஸ்ல. இந்த மாதிரியான சப்ஜெக்ட எந்த மாதிரி ஓபன் பண்ணா என்கேஜிங்கா இருக்கும். ஆரம்பத்துல ஒரு புள்ளி வச்சு அதை கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணது, அது இல்லாம இடையில சின்ன சின்ன விஷயங்களை அது ப்ராப்பரா காட்டாம ஓபன் பண்ணாம விட்டுட்டு அது அடுத்தடுத்து சில சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸா அவங்க ஓபன் பண்ணிட்டு இருந்த விதம். சொன்னது போல எல்லா எபிசோடுமே குறைந்தது 38 நிமிஷத்துல ஆரம்பிச்சு 58 நிமிஷம் வரலாம் போகும். பட் இந்த 8 எபிசோடையும் நம்ம ஒரே ஸ்ட்ரெச்ல சலிக்காம உட்காந்து பாக்குறோம்னா எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா அது இருக்கணும். ஏகப்பட்ட சீரீஸ் ஏகப்பட்ட ஜான்ரால ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெச்ல உட்காந்து பாக்குற அளவுக்கு நம்ம என்கேஜிங்கா வச்சுக்கிற மாதிரியான சீரீஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. சொன்னது போல ஒரு ஹாரர், அதுவும் த்ரில்லர் சப்ஜெக்ட அது எப்படினாலும் பிரசங்கிச்சுன்னா நம்ம உட்காந்து அதை பார்க்க முடியாது. அதை உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த பிஞ்ச் பர்ஃபெக்ட்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஜான்ரால கண்டிப்பா இந்த சீரீஸ் நீங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே அதை வச்சு டிஃபைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சீரீஸா தான் எனக்கு இது பட்டது. சொன்னது போல இது பிரைம்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸ் தான் இப்போ பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு மறக்காம இந்த சீரீஸ் பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திச்சேன்.